மிக முக்கியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் கசப்பாக வரக்கூடாது, தோல்வி வரக்கூடாது. 2 Corinthians 4:13 மீண்டும் பார்க்கின்ற பொழுது நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 18:4. மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல இருக்கும். ஆழமான ஜலம் போல இருக்கும். 18, 20, 21 படிக்கிறது. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். பாருங்க, அவனவன் வாயின் பலனால் வயிறு, வாய்க்கும் வயிறுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எதை பேசுகிறோமோ அதுதான் இங்க நிரம்பும். அதனால மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப என்னன்னாக்க கர்த்தர் பாத்தீங்கன்னாக்க தேவன் என்னோடு இருக்கிறார். என் வாழ்க்கை நல்லா போகும். ஹல்லேலூயா. இந்த வண்டி நல்லா ஓடிக்கொண்டே இருக்கும். அது பேசுங்க, வாழ்க்கை கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆமென். புரியுங்களா? நீங்க என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா மாறினீங்களோ அன்றைக்கே நீங்க தேவனுடைய நேரடி கண்காணிப்புக்குள் வந்துட்டீங்க. ஆமென். நீங்க அனாதைகள் அல்ல. ஆமென். நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளா நீங்க மாறின உடனே ஆண்டவருடைய டைரக்டருடைய அந்த விஷயத்துல வந்துட்டீங்க. கர்த்தருடைய ராஜ பார்வை உங்க மேல இருக்கு. ராஜ பார்வை உங்க மேல, தேவனுடைய நேரடி பார்வையில் நீங்க வந்துட்டீங்க. உங்கள் உள்ளங்கையில் அவர் வரைந்து இருக்கிறார். மதில் இல்லாமல் முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்தோம் என்றால் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் படிக்கின்ற பொழுது எபிரேயர் 11:17 மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தார். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டார் ஈசாக்கினிடம் சந்ததி விளங்கும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. இப்ப மலையில கொண்டு போய் சொல்லி அவனை பலியிட சொன்னார்னா ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏப்பா ஈசாக்கு மூலம் உனக்கு பிள்ளை உண்டாகும். இப்ப மலையை போய் பலியிட சொன்னார்னாக்க அவனுக்கு விசுவாசம் இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, மாத்த மாட்டாரு. ஈசாக்கு மூலம் குழந்தை உண்டாகும் சொல்லிட்டாருனாக்க ஈசாக்கு பலியிட சொன்னார்னாக்க ஆண்டவர் அங்க ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணுவாரு. அதனால மனைவிடத்தில் சொல்லிட்டு போறாரு, நானும் பிள்ளையாண்டாலும் திரும்பி வருவோம். எவ்வளவு விசுவாசம் சொன்னார் பாருங்க. சொன்னது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளை பார்த்து என்ன செய்யறாரு, ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு யாக்கோபை பார்த்து என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு யாரை தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அதனால ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஈசாக்கின் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கிறது. ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கிறது. யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் யோசேப்பு ஒரு பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டார். ஆமென். அப்ப அவங்க என்ன செய்றாங்க, பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வாத வார்த்தைகளை சொன்னாங்க, தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொன்னாங்க. என்னை காட்டிலும் என் தேவன் உன்னை 1000 மடங்கு உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தீர்க்கதரிசனத்துக்காக அங்க இங்க ஓடாதீங்க, அவரை தேடி வளைத்து ஓடாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்களே தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. பிள்ளைகளை பார்த்து நீங்க பேசுங்க, தீர்க்கதரிசனம் என்னை காட்டிலும் கர்த்தர் உன்னை 1000 மடங்கு உயர்த்துவார். ஆமென். அதனால கர்த்தர் உங்க வாயில உங்களுடைய தீர்க்கதரிசனம் உங்களுடைய வார்த்தையில் கொடுத்திருக்கார். நீங்க தான் உங்களுக்கு தீர்க்கதரிசி. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி. ஆபிரகாம் அதை அறிந்திருந்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கை அறிந்திருந்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோபை அறிந்தனாலே யோசேப்பை ஆசீர்வதித்தார். அவர்கள் பெருகினார். ஆமென். எழுந்திருப்போமா? இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீங்களே உங்களுக்கு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி அங்கே நினைச்ச கூடாது, கீழே நிற்க கூடாது, ஓடக்கூடாது, யாரும் காத்துட்டு கூடாது. ஆமென். ஊழியர்களை கனப்படுத்த வேண்டியது முக்கியம். ஆனால் கர்த்தர் நீங்களே உங்க வாழ்க்கைக்கு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்க வாயின் வார்த்தையின்படியாக நினைச்சோம் பேசுகின்ற பொழுது எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதனால விசுவாசித்தே ஆகையால் பேசுகிறேன். எதை விசுவாசிக்கிறீங்களோ அதான் பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசித்த பேசுகின்ற பொழுது தேவனுடைய அற்புதங்கள் நடப்பதற்கு நீங்க என்ன செய்றீங்க, தேவனுக்கு மேஜ நாற்காலி போடுறீங்க. தேவன் விசுவாசம் பேசுகின்ற பொழுது கர்த்தர் அற்புதங்கள் நடைபெறுவதற்காக வாழ்க்கையில வாசல்களை திறந்து கொடுக்கிறேன். அற்புதம் நடைபெறும். ஆமென். அதனால உங்களுக்கு தீர்மானம் எடுங்க, விசுவாசித்தே ஆகையால் பேசுகிறேன். சும்மா விளையாட்டுக்கு பேசினேன், அதை பேசணும்னு கண்டதை என்ன செய்யக்கூடாது, பேசுறோம். ஏன்னா மரணம் ஜீவன் எங்க இருக்கிறது, யார் நாவல, நம்ம நாவல தான் இருக்கு, நம்ம அதிகாரத்தில் தான், நம்ம வாயில தான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், நம்முடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆகணும். விசுவாசத்தினாலே பாருங்க பாத்தீங்கன்னாக்கா நாவினாலே வயிறு நிரம்பும், வாயும் வயிறும் நிரம்பும். நாவிற்கும் வயிறுக்கும் சம்பந்தம் இருக்குது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில். அதனால இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகள் எடுத்து நான் பேசுவேன். ஆண்டவர் இன்னைக்கு ஜெராக்ஸ் போல இந்த ஒரிஜினல் போல கர்த்தர் கொடுத்துருக்காரு. எல்லா வாக்குத்தத்தங்களும்
ஒரிஜினல் அப்படியாக உங்களுக்கு பிம்பமாகி வரணும்னாக்கா நீங்க என்ன எடுத்து பேசணும். பேசுகின்ற பொழுது விசுவாசத்தோடு பேசுகின்ற பொழுது இந்த விசுவாச கார்பன் அது மேல போகின்ற பொழுது ஒரிஜினல் எது இருக்கோ அப்படியே உங்க வாழ்க்கையில நடைபெறும். ஆமென். அப்ப அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தெர்மோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய யாரு வேலை? இங்க அட்ஜஸ்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அங்க இருதயத்துல விஷயம் அங்க இருந்து எல்லாம் வர வேண்டியது வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு நல்ல டெம்பரேச்சர் நல்ல கூல் கிடைக்கும், நல்லா இருக்கும். அதே போல வாயை மாற்றுங்க. ஆமென். இந்த வாழ்க்கை கப்பல் சரியாக போகணும்னாக்க இந்த சுக்கான சரியான விதத்துல திருப்புங்க, சரியான துறைமுகத்தை நோக்கி நிச்சயம் போகும். ஆமென். ஏன்னா அதோட கத்தனைக்கு நம்ம கொடுத்து இருக்கிறோம். ஆமென். இதை லொடலுடன் ஓட விட்டு போடாது. லொடலுடன் ஓட கப்பல் அங்கங்க மோதி முட்டி மோதி சரியான துறைமுகத்துக்கு கிடைச்சாது போக. இதை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா ஓட்டுகின்ற பொழுது சரியான துறைமுகத்தை நோக்கி நிச்சயம் போகும். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கத்த திருப்பி ஆண்டவரே சோத்திரம். சற்று நேரமானாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். ஆண்டவரே ஜீவன வல்லமுடைய வார்த்தையோடு பேசி இருக்கிறீர். ஓமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், விசுவாசத்தை நாங்கள் பேசுகிறோம். ஓமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி எங்களை நீதிமானம் மாற்றியிருக்கிறோம். ஓமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நான் கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஓ என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு எங்களை உயர்த்துகிறீர். ஓமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு முன்பாக எங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியாக வைக்கிறீர். கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறீர். பணியை பெருக பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. எங்களை மட்டுமே சந்ததியை ஆண்டவரே 1000 தலைமுறை மட்டும் கிருபை இருப்பதற்காக நன்றி. 1000 தலைமுறை மட்டும் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. ஓமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்திரம். ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்டோம். இந்த வேலையில் கூட திருவிருந்துக்கு ஆயத்தமாக திருவிருந்து நமக்கு அரிய மருந்தாக வேதத்தில் சொல்லப்பட்டது. சரிங்களா? ஏன்னா திருவிருந்துல